வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரான 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெகட்டி ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ஸ்பெகட்டி ரெசிபியோட பேர் ஆலியோ ஓலியோ. ஹோப் நான் கரெக்டாக தான் ஸ்பெல் பண்றேன்னு நினைக்கிறேன். இதுக்கு எந்த காய்கறிகளும் தேவையில்லைங்க. ஆலிவ் ஆயில், நிறைய பூண்டு, அதுக்கப்புறம் பார்ஸ்லி தேவை. இது கூடவே நான் ஒரு க்ரீமியான மஷ்ரூம் சாஸ் சர்வ் பண்ணியிருந்தேன். இந்த மஷ்ரூம் சாஸை நான் இன்னைக்கு கோதுமை வச்சு தான் பண்ண போறேன். ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஷ்ரூம் சாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா பாஸ்தா குக் பண்ணி எடுத்து வைக்கிறது தான். இந்த ஆலியோ ஓலியோன்னு எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கோதுமை வச்சு நம்ம ஒரு க்ரீமி மஷ்ரூம் சாஸ் பண்ண போகிறோம். 200 கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பெருசாக டைஸ் பண்ணிவிட்டு இதிலே சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினா போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். மஷ்ரூம் சேர்த்த உடனே ஃப்ளேமை ஹைக்கு மாற்றிடுங்க. மஷ்ரூம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணும் போது நிறைய தண்ணி வெளியே விடாது. இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதிலே நம்ம இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கலாம். இட்டாலியன் சீசனிங் இல்லைனா பாஸ்தா சீசனிங் இல்லைனா ஆரிகேனோ எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கனாலே உங்களுக்கு மஷ்ரூம் வெந்துடும். மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோடனே தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெளியில் வரும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை சேர்க்க போகிறேன். கோதுமை சேர்த்த உடனே தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு உங்களுக்கு கோதுமை நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நீங்கள் கோதுமைக்கு பதிலாக ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கோதுமாவில் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அதே டேஸ்ட் தாங்க வரும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப சேஃப். பால் சேர்க்கும் போது ஃப்ளேமை லோக்கு மாற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பால் சேர்த்திங்கன்னா கோதுமாவு பால் எல்லாத்தையும் உறிஞ்சு உங்களுக்கு ட்ரையான ஒரு கறி மாதிரி தான் வரும். கெட்டியார மாதிரி இருந்தால் பால், இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல லம்ஸே இல்லாதபடி கலந்து விட்டுக்கோங்க. நல்ல க்ரீமியான ஒரு சாஸ் கிடைக்குங்க. இது ஒரு 1 மினிட்க்கு கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியாக இருக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆற உங்களுக்கு திக்காயிட்டே போகும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான க்ரீமியான கோதுமாவில் பண்ண மஷ்ரூம் சாஸ் ரெடி. இந்த சாஸ் ட்ரையான இந்த நூடுல்ஸ் கூட நல்லாவே ஒத்து போகும். அடுத்ததான் நம்ம ஸ்பெகட்டி குக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் டுரும் ஹோல் வீட் ஸ்பெகட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பெகட்டிக்கு பதிலாக இதே ரெசிபியை நீங்கள் பாஸ்தாவில் கூட பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இதில் அப்படியே ஸ்பெகட்டி போட்டுடலாம். குக்காக உங்களுக்கு ஸ்பெகட்டி உள்ளே போயிட்டே இருக்கும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா பாஸ்தா வாட்டர் தனியாகவும் இந்த ஸ்பெகட்டி தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்பெகட்டியை ஃபைனலாக டாஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்பவும் உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து அசம்பிள் பண்ண போகிறோங்க. இதில் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது நிறைய பூண்டு, ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறமா பார்ஸ்லி. இந்த ஸ்பெகட்டி ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆலிவ் ஆயில் தேவைப்படுங்க. பட் நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயிலை பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு, இந்த எண்ணெயோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்பெகட்டிக்கு இல்லைங்க. நம்ம இதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் ஸ்பெகட்டி சேர்க்க போகிறோம். பூண்டு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த எண்ணெயிலே நல்லா டோஸ்ட் ஆகட்டும். கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கருகிடும். இந்த ஸ்பெகட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தனித்தனியாக பண்ணி தான் சர்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண பார்ஸ்லியே கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பார்ஸ்லி இல்லாததுனால நான் இன்றைக்கி செலரி சேர்த்துருக்கேன். பட் ட்ரெடிஷ்னல் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா பார்ஸ்லி தான் சேர்ப்பாங்க. லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக் பண்ண ஸ்பெகட்டிலேருந்து ஒரு சர்விங் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பாஸ்தா குக் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அதாவது ஸ்பெகட்டி குக் பண்ண தண்ணியிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெகட்டியில் நல்லா கோட் ஆகி வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆலியோ ஓலியோ ஸ்பெகட்டி ரெடி. இதை அப்படியே ரோல் பண்ணி சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மஷ்ரூம் க்ரீமி சாஸையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பூண்டு பிடிக்கும்னா இந்த ஸ்பெகட்டி ரெசிபி நீங்கள் கட்டாயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். until then take care, bye bye, thanks for watching.